வணக்கம் ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு. இன்றைக்கி பண்ண போகிறது கம்பு ரொட்டி. இதுவும் ஒன்ஸ் அகெயின் இதுக்கு தான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தாராளமாக சாப்பிட்லாம். பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அதுக்கு வேணும்னு ஒன்றும் கிடையாது. வீட்டில் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே செய்யலாம். இது பாருங்கள், ஒரு கப் கம்பு மாவு எடுத்திருக்கேன். அதோடு கூட தேங்காய் கொஞ்சம், பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக அரிஞ்சுது அது, அதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும். இதில் வந்து என்னன்னு சொன்னால், இந்த ரிச் இன் அயனுக்கு நான் முருங்கைக்கீரை பாருங்க, கண்டிப்பாக அது இருந்தால் போடுங்க. அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வெந்தயக்கீரை இருந்தால் போடுங்க, பாலக்கீரையை கட் பண்ணி போடுங்க, அப்புறம் கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். இதை போட்டு இது நல்லா நம்ம இப்போ பிசைஞ்சிட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்குன்னு சொல்லலாம் நம்ம பிசையிறது. இதோட பெனிஃபிட் அதை சொல்லவே, கம்பு எவ்வளவு சத்துன்னு உங்களுக்கே தெரியும். கூட முருங்கைக்கீரை இதெல்லாம் போட்டு பசங்களுக்கும் கொடுக்கலாம். கண்டிப்பாக பெரியவங்க, டயபெட்டிக் இருக்கிறவங்க நைட்டில் கூட சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. முருங்கைக்கீரை எல்லாம் சாப்பிட்டா நைட்டில் ஒன்றும் ஆகாது. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை வந்து பாருங்கள், இப்படி சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிருக்கேன்னா நான் இப்போது இதை வந்து உங்கள்கிட்ட வாழலை இருந்தால் வாழையில் தட்டுங்க. அப்படி இல்லைன்னா பார்ச்மெண்ட் பேப்பர்னு சொல்கிறாங்க இல்லையா, இல்லை அலுமினியம் ஃபாயில், கொஞ்சம் கையில் வந்து எண்ணெய், கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கோங்க. இந்த மாதிரி தோசை தவாலையும் எண்ணெயை நல்லா இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை ஆனும் பண்ணிவிடுங்க. அதை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இதுலேருந்து என்ன பண்ணுங்கள், இப்போது இருங்க, இந்த பக்கம் எடுத்து வச்சிடுறேன். இப்படி இந்த அளவுக்கு ஒரு பாலை எடுத்துக்கோங்க. இப்படி கையில் நல்லா இப்படி சுட்டுட்டு பாருங்க, இப்படி வச்சு தட்டுங்க. நல்லா தட்ட வரும், இழுக்க வரும், ஒன்றும் கவலையே விடும். இந்த 4 விரல் போதும், இப்படிலாம் வச்சு பண்ண வேண்டாம். இந்த 4 விரலில் இது வருங்க, நல்லா உங்களோட இந்த விரல் கூட இப்படி பதியலாம், ஒன்றும் இது இல்லை. இது வருங்க, 5 நிமிஷத்தில் இது பண்ணக்கூடியது. இது பண்ணிவிட்டு இது வருங்க, இது ஒரு ஓட்டை ஒன்று போட்டு விட்ருங்க. ஏன்னா இந்த நடுவில் வேகிறதுக்கோசரம் ஒரு 4 ஓட்டு இந்த மாதிரி போடுங்க. இது கொஞ்சம் சூடாகட்டும். சூடான உடனே அப்படியே வாழையிலேருந்து அப்படியே நம்ம போடலாம். பாருங்கள், இப்படி நல்லா தட்டிட்டு இப்படி ஒரு 4 ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா நடுவில் அது வேகணும். அதுக்குள்ளே தவா நமக்கு இப்போ சூடாக இருக்கும். ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம், இப்படியே எடுத்துகிட்டு போங்க, இப்படி போட்டுருங்க, அவ்வளோதான். அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம மெல்ல இப்படி எடுத்தோமான்னு பாருங்க, அப்படியே க்ளீனாக இப்போ வந்துடுச்சா. இப்போ என்ன பண்ணுங்கள், சைடில் கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் இங்கே இந்த கேப் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் பாருங்கள், பார்த்தீங்களா. இந்த பக்கமும் வேகணும், நல்லா முறுமுறுன்னு அவ்வளோ நல்லா வரும். இதுக்கு கூட மிளகாப்பொடியோ இல்லை சட்னியோ எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் எப்படி டேஸ்ட்டோ அவங்கவுங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. திருப்பி 2வது பக்கம் எண்ணெயெல்லாம் குத்தணும்னு அவசியமே இல்லை. இது கொஞ்சம் முறுமுறுன்னு ஆகட்டும், எடுத்து போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் பாருங்கள், எவ்வளோ முறுமுறுன்னு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு ஒன்றுமே வேண்டாம் தொட்டுக்கு, அப்படியே நீங்கள் டீ காஃபியோட கூட சாப்பிட்லாம். இது பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி சர்வ் பண்ணுங்கள் நீங்கள்.